அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ரொம்ப குறுகிய காலம் தான் ஆட்சி செஞ்சேன், ஆனால் குறுகிய காலம் ஆட்சி செஞ்சதில் 3 முக்கியமான விஷயம் செஞ்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கேன். அடுத்து பெரியாரின் கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியிருக்கேன். 3வது, இந்தியாவில் எந்த மாநிலமும் இல்லாத வகையில் இருமொழி கொள்கையை உருவாக்கியிருக்கேன். இங்கே இந்தி வரவே முடியாது, தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான். இந்த 3 செஞ்சுருக்கேன். எனக்கு பின்னாடி என்னைக்காவது இந்த 3லையும் ஏதாவது ஒன்றில் யாராவது கை வைக்கணும்னு நினச்சா இந்த மாநிலமே எந்திரிச்சு நிற்கும் பற்றியா, ஐயையோ எந்திரிச்சு நின்றுவாங்க பயப்படுவது பற்றியா, அப்படி பயப்படுற நாள் வரைக்கும் இந்த மாநிலத்தை அண்ணாதுரை ஆளுகிறான் என்றுதான் பொருள்னு சொன்னார் அண்ணா. அதனால தான் இன்னைக்கு எஃப்எஸ்எஸ்ஐயில் ஆவின் மாதிரி தயிர் விற்கிறாங்க இல்லையா, இந்தியா பூரா அட்டையில் தஹின்னு எழுதணும்னு சொன்னான். தயிர்னு எழுதுனா பத்தாது, தஹின்னு எழுதணும். எல்லா மாநிலங்களிலும் அதை இந்தியில் எழுதணும்னு சொன்னால் நம்ம எதிர்க்கலாம். யார் தெரியுமா எதிர்த்தா? பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை சொன்னார், ஐயையோ தமிழ்நாட்டில் தஹி வேண்டாம், தயிர்னே போடுங்க போதும்னாரு. ஏன்னா ஹிந்தியில் எழுதக்கூடாது, ஹிந்தியை ஆதரிக்கிற அலர்னா பார்த்தியா, அதுவரை இந்த நாட்டு அண்ணாதுரை ஆள்றாரு தான் பொருள் இல்லையா? அப்போ இங்கே சில அடிப்படை அம்சங்கள் இருக்கு, அந்த அம்சங்களில் யாருமே கை வைக்க முடியாது. உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா, சச்சின் பிடிக்குமா அப்படின்னு கென்னித்ராஜ் ஆரம்பிச்சோன்னே நீங்கள் மொத்த பேரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பிடிக்கும்னு அலறீங்க இல்லையா? ஒரு கண விக்கிச்சாரு கென்னித்ராஜ் தளபதியை பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே டக்குன்னு நீங்க அந்த தளபதி சொன்னீங்களா? அந்த தளபதிக்கு சொல்லவா? அந்த இருங்க அந்த அந்த என்ன தெரியுமா, ஏன் பெரியார் இன்றும் தேவைன்னு இருக்குல்ல, அந்த தளபதி நேற்று மாலையை தூக்கிட்டு போனாரு பாருங்க பெரியாருக்கு. நான் பெரியாருக்கு போட்டானும்னு. தமிழ்நாட்டில் அரசியல் என்பது பெரியாரை மறுதளிச்ச ஒரு அரசியல் இருக்கவே முடியாத உதாரணம் தான் விஜய் அவர்கள் நேற்று மாலையை தூக்கிட்டு போனது. தமிழ்நாட்டில் இந்த 10 ஆண்டு காலத்தில் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருவதாக பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். பேசியவர்கள் எல்லோரும் எது திராவிட அரசியலோ அதுக்கு மாற்று அரசியல் பேசியிருக்காங்க, ஆன்மீக அரசியல் பேசியிருக்காங்க, மைய அரசியல் பேசியிருக்காங்க. அவர்களெல்லாம் காலாவதியாகி போனதுனால் தமிழ்நாட்டில் அரசியல்னா பெரியாரை கும்பிட்டு ஆரம்பிப்பது தான் அரசியல் புரிஞ்சதுனால தான் நேற்றுக்கு மாலையோட கிளம்பி போனது. நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். கெனித்ராஜ் அவர்கள் சொன்னார் இல்லையா, எனக்கு சச்சினை பிடிக்கும், ரஜினிகாந்த் பிடிக்கும்னு சொன்ன பொழுது நீங்கள் உதயநிதி அவர்களை பிடிக்கும் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஏன் பிடிக்கும்? எந்த இடத்துல தொட்டார் அவர் நம்மளை? அதிகபட்ச அமைச்சராக 2 வருஷம் ஆச்சு இல்லையா? எம்எல்ஏ 3 வருஷம் ஆச்சு. ஆனால் பிடிச்சக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இயக்கத்தினுடைய ஆதாரம் எதுவோ, இந்த இயக்கத்துடைய கோர் எதுவோ அதை முதல்ல ரொம்ப சத்தமாக பேசின அடுத்த தலைமுறை யாருன்னா உதயநிதி தான் பேசினாரு. சனாதனத்தை ஒழிப்பது ஒன்றே எனது நோக்கம், அதை கொசு போல அடிச்சு ஒழிக்கணும் அப்படின்னாரு இல்லையா? அன்னைக்கு தான் மொத்த இந்தியா வளர்ந்துச்சு. ஏன்னா அது இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை. யார் தமிழ்நாட்டில் பெரியாரை ஒட்டி அண்ணாவை ஒட்டி கலைஞரை ஒட்டி இருக்கிற கொள்கைகளை விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். அவன் சாமி கும்பிடுவான், அவன் வீட்டுக்குள்ள பொண்ணு அடிமையாக வச்சிருப்பானா, அறியாமல் அடிமையாக வச்சிருப்பான். சமூக உரிமை வழங்குவானா, வழங்க மாட்டான். வேலைக்கு போறியா, 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து சொல்லுவான், எல்லாமே செய்வான். ஆனால் நீங்கள் மொத்த இந்தியாவில் ஒரே ஒரு இடத்தில் தமிழ்நாடு தள்ளி நிற்கும். எந்த இடம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்கள் ரோட்டில் வச்சு பொது இடத்துல கை நீட்டி அழிக்கவே முடியாது. நீங்கள் இந்தியா பூரா அடிபடுற பொம்பளை பிள்ளைகளை பார்ப்பீங்க. உத்தரப்பிரதேசில் பார்ப்பீங்க, பீகாரில் பார்ப்பீங்க, ஒரிசாவில் பார்ப்பீங்க, பக்கத்தில் கர்நாடகாவில் பார்ப்பீங்க, ஆந்திராவில் பார்ப்பீங்க. 100 விழுக்காடு படித்தவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிற கேரளத்தில் பார்ப்பீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பொது வெளியில் ஒரு பெண் அடிபடுவதை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம், ஒரு பொண்ணு அடிச்சிங்கன்னா உடனே ரோட்டில் நிப்பாட்டி ஏன் பொம்பளை பிள்ளை அடிக்கிறவங்க கேட்பான். அது தமிழ்நாட்டின் தனி குணம். அது அடித்தா ஏன்னு கேட்பான். அப்போ நம்ம இங்கே தொடர்ச்சியாக பெண்களின் நலன் பேசுகிற, பெண்களின் உயர்வு பேசுகிற, பெண் விடுதலை பேசுகிற நம்ம ஒரு பக்கம், இன்னொருத்தன் பேசலைன்னா கூட அவனுக்கு என்ன தெரியும்னா, பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் நமக்காக சிந்தித்தவர்கள், அதனால அவர்கள் சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறதுனால தான் அதை விடாமல் வச்சுட்டே இருக்கோம். இன்று மட்டுமல்ல, என்றும் நாம் பெரியாரை வழிகொள்வோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் எப்படி
எடுத்து பார்க்கறதுக்கு ஒரு சட்ட புத்தகம் வேணுமோ அப்படி உங்களுக்கு யாரை பின்பற்றணும் யாரை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு குழப்பம் இருக்கும் இல்லையா? சகோதரி மதுவதனி சொன்னாங்க எல்லாரும் அரசியல் வச்சுக்கங்க அப்படின்னு. எல்லாரும் வச்சுக்கங்க, ஆனால் யாரை ஃபாலோ பண்ணுறது, யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு கேள்வி இருக்கும் இல்லையா? எவரெல்லாம் பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உங்களுக்கு எதிரானவர்கள். அவ்வளோதான், சிம்பிள். அது அந்த கிராமர். ஏன்னா பெரியார் இந்த நலன், நம்முடைய பெண்களின் நலன் பேசினவர், மாநிலத்தின் நலன் பேசினவர், அவரை எதிர்த்து பேசுகிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் நமக்கு எதிரானவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக பெரியாரை அறிந்து கொள்வதற்கு, பெரியாரை ரசிப்பதற்கு, பெரியாரை படிப்பதற்கு வழி என்ன அப்படின்னா, உங்களிடம் இருக்கும், உங்கள் கூட பழகும், உங்களோடு நட்பாக இருக்கும் ஒருத்தரை நீங்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அதே மரியாதையோடு உங்கள் பக்கத்தில் போன நடத்தினால் அதைத்தான் பெரியார் சொன்னது. நீங்கள் எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக அந்த கணத்திலிருந்து மாறுவீர்கள், தொடர்ந்து எல்லோரும் பெரியாரின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.